ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிச்சுவேஷன் ஃபுட்ஸ் அண்ட் vlogs. எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மருந்து. இதோட தலைப்பே அதுதான். ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மருந்தை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல ஒரு வியாதி கூட வரவே வராதுங்க. இது நிச்சயம் நடந்தே தீரும். ஏன்னா இது எல்லாமே அரிய வகை மூலிகை, நம்மளுக்கு பக்கத்திலே கிடைக்கிறது தான், நம்ம வீட்டில் இருக்கிறது தான். அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை கஷாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வெத்தலை, அதே டைமில் இந்த முருங்கை கொழுந்து, துளசி, கற்பூரவள்ளி இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே எவ்வளோ அளவுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். வெத்தலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெத்தலையும் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 வெத்தலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கை கொழுந்து எடுத்திருக்கேன். இந்த முருங்கை கொழுந்து வயிற்றில் உள்ள பூச்சிகள்லாம் அழிக்கக்கூடியது, அதே போல் இரும்பு சத்து நிறைந்தது, அதனால் இதை எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி சளிக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம வெறுமனையாகவே சாப்பிட்லாம். சளி இருக்குது அப்படின்னா வெறுமனையாகவே கற்பூரவள்ளி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சீத்தாப்பழத்தோட இலையோட நுனி காம்பு. இது வயிற்றில் இருக்கிற இந்த பூச்சி புழு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அழித்து மோஷன் வழியாக வெளியில் எடுத்துரும். இது துளசி டெய்லியுமே 2 சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மார்பு சளியிலேருந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் பட்ட சளி எல்லாமே வெளியாகிடும். அதுக்காக துளசியை டெய்லி 2 சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதுவுமே நான் ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை கொழுந்து, இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்துக்கோங்க. இதுவே ரொம்ப அதிக கசப்பு தான் இருக்கும். 4 பேர் அளவு சாப்பிடக்கூடிய கஷாயம் பண்ணுறேன். அதுக்கு இந்த அளவுக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த வேப்பங்கொழுந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் அந்த குடலில் நச்சுத்தன்மையை தங்க விடாது. இதே போல் இந்த குப்பைமேனி தழை ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸ்கின்னில் எந்த அலர்ஜியும் வராமல் பாதுகாக்கும். இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறதுனால குடலில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடியது இந்த குப்பைமேனி தழை. இதுவுமே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது தூதுவளை இலை. இதில் சின்ன சின்னதாக அந்த முள் இருக்கும், பூச்சி இல்லாமல் பார்த்துக்கணும். இதில் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பூச்சி இருக்கும், அது இல்லாமல் பார்த்துக்கணும். இதுவும் ஒரு கைப்பிடி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி எனக்கு இது தான் கிடச்சிது, அதனால் இது எடுத்துக்கிறேன். தூதுவளை சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படிப்பட்ட நாள்பட்ட சளியாக இருந்தாலும் அப்படியே எல்லாத்தையும் ஃபுல் க்ளீன் அந்த அளவுக்கு, அதாவது ஒரு ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி அப்படி நம்ம உள்ள நுரையீரலில் இருக்கிற சளியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இதுவும் நான் ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எடுத்த எல்லா பச்சை இலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதையுமே வேக வைக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் பச்சையாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனையாக சாப்பிட்டோன்னா அதிக கசப்பு தன்மை இருக்கும். அதனால் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ரசத்தோட டேஸ்ட் இருக்கும், குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கஷாயம் பண்ணுறேன். அதுக்கான அளவு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், நல்லா நம்ம கை வச்செல்லாம் ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நல்லா வடிகட்டி வந்துடும். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துட்ட பிறகு நம்ம இதில் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு கஷாயம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ரசம் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஏன்னா சாதாரணமாக அதில் கசப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, குழந்தைங்களும் சாப்பிடாது, நமக்குமே அது சாப்பிட பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அப்படியே குடிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா, 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பாலாடை கொடுத்தா போதும். இப்போ ஒரு 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 50
ml கொடுத்தா போதும். நம்ம வந்து பெரியவங்களாக இருக்கவங்க ஒரு 100 ml வந்து நம்ம சாப்பிட்டோன்னா போதும். இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதனால் அதுக்கப்புறமும் சாப்பிட்லான்னா சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் இது வெளியேற்றிடும். சளி, நாள்பட்ட அந்த மார்பு சளி, ஒரு மாதிரி சிலவங்களுக்குலாம் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி உள்ள சளி பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல மருந்துங்க இது. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு ரிலாக்ஸாக வந்து அன்றைக்கி இருங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து மோஷன்லேயே வெளியாகிடும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. இது வந்து நம்மளோட முன்னோர்கள் நமக்கு பாரம்பரியமாக சொல்லி கொடுத்த ஒரு அருமருந்து. இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இனி வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்மளும் வந்து அடிக்கடி டாக்டர்கிட்ட போகாமல் நம்ம வீட்டிலே வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கும் புரியும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதால தான் எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லையா? இப்படி வந்து நம்ம செய்கிறதுனால நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்த நம்ம வந்து தகவல் கொடுத்தோம் அப்படின்றது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.